ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இன்றைக்கி லேம் கெபாப் பண்ண போகிறேன். இந்த லேம் கெபாப் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நான் ஃபஸ்ட்டு 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட ஃப்ளெஷ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போந்தான் நம்ம கெபாப் பண்ணும்போது ஸ்டிக்கில் வந்து மீட் எல்லாம் ஒட்டி பிடிக்கும். இந்த வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டிக்கில் பிடிக்காமல் கீழே விழுந்துடும். அதுக்காக நம்ம இதோட வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ மசாலா ரெடி பண்ணுறேன். 1 ஸ்பூன் நல்ல மிளகு, இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொடியானதும் நான் 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணால் போதும். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், இப்போ நம்ம மீட்டை நல்லா சாப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பரில் 1 கிலோ லேம் மீட் எடுத்திருக்கேன். எப்போவுமே கபாப் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஃபேட்டியான மீட் பீசஸ் தான் எடுத்துக்கணும். அது கூடவே 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, நல்ல கீமா மாதிரி நமக்கு ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பைசஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். அரை கட்டு புதினா எடுத்திருக்கேன், அரை கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 லீஃபையும் நல்லா பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கெபாப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா மிக்ஸி இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். இது கூட அப்போதான் இந்த மசாலா எல்லாம் நல்லா மீட்டோட ஒட்டிக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டியூவரில் வந்து இதை கெபாபை வந்து நல்லா வந்து நம்ம ஷேப்புக்கு வைக்கும்போது ஒட்டி பிடிக்கும்.
இல்லை அப்படின்னா அது கீழே விழுந்துடும் அந்த மீட்டு. அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் ஹவர் கழிச்சு மீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கெபாப் ரெடி பண்ணிடலாம். சூப்பரான கெபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த கெபாப் பற்றின உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.